ஏற்புரை வழங்கிட அன்போடு அழைக்கிறேன். புரட்சியாளர் இந்த இந்திய பெருநாட்டிலே சாதியற்ற சமுதாயம் அமைய சமத்துவ நெறிகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்த உச்சத்தின் உச்சமான புரட்சியாளர் அம்பேத்கருடைய 127வது பிறந்த நாள் விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒப்பற்ற ஒரு நமக்கெல்லாம் உணர்வுகளை ஊட்டிய பெருமகன் அந்த பிறந்தநாள் விழாவுடைய விடுதலை சிறுத்தைகள் இங்குள்ள பெருமக்கள் நம்முடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய விருதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சுரேந்திரன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மிக பெருந்தன்மை வாய்ந்த ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் காமராஜர் கதிர் என்ற விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பெருமதிப்புக்குரிய குலாம் முகமது ஐயா அவர்கள் இந்த இந்திய நாட்டிலே ஆட்சி மொழியாக இருப்பதற்கு ஒரே ஒரு மொழிதான் தகுதி வாய்ந்தது, அதுதான் தமிழ் மொழி என்று கூறிய காயிதே மில்லத் அவர்களுடைய அந்த காயிதே மில்லத் பிறை விருதை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆந்திர மாநிலத்தில் வந்த புரட்சி பாடகர் அவர்கள் நடித்து காட்டிய அந்த சமத்துவ நாடகத்தை பார்த்தபொழுது நான் சொன்னேன், ஐயா அவர்களிடத்திலே நம்முடைய திருமா அவர்களிடத்திலே சொன்னேன், நமது மாபெரும் தலைவர்களிடத்திலே சொன்னேன், இதை போன்று தமிழிலே ஒரு நாடகத்தை அமைத்து நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அப்பற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு நாடகத்தை நடத்திய புரட்சி பாடகர் கர்த்தார் அவர்கள் மருத்துவர் சேப்பன் அவர்களின் நெருங்கிய நண்பர், அவர் உணர்வோடு கலந்தவன். அத்தகைய அவருடைய விருதை வாங்கிய மருத்துவர் பிரகாஷ் அவர்கள், நம்முடைய நன்றி நிகழ்த்தக்கூடிய முகமது யூசுப் அவர்கள், வரவேற்பை நிகழ்த்திய ரவிக்குமார் அவர்கள், சிந்தனை செல்வர் அவர்கள். இங்கே அரங்கத்தை பார்க்கின்றேன், யாரை விடுவது யாரை தொழுவது என்று சொல்ல முடியாதவர்களுக்கு அறிஞர்கள் கூட்டம், விடுதலை சிறுத்தைகளுடைய நம்முடைய திருமாவளவனுடைய பெரும் படை கூட்டம், சிறுத்தை என்றால் சிறுத்தைகளை போன்று அந்த எப்படி அந்த விடுதலை புலிகள் என்று யாழ்ப்பாணத்திலே ஈழத்திலே சொன்னார்களோ அதை போன்ற ஒரு வீரமிக்க எழுச்சி மிக்க ஒரு பெரும் கூட்டத்தை இங்கே இந்த தமிழர்களுக்கு ஒரு விடுவி ஏற்படுவதற்காக எழுச்சி தமிழர் கூட்டிய கூட்ட விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சுருக்கமாக பேச வேண்டும், 9 மணிக்குள் இந்த விழாவை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இத்தகைய எழுச்சி நாயகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே பரப்பி ஒப்பற்ற ஒரு உயரிய சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பெரும் புரட்சியாளர் திறந்த தந்தை பெரியார் அவர்களுடைய அடியொற்றி வளர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம். திராவிட இயக்கங்கள் ஒரு காலத்திலே வளர்ந்தது. எதை முதலாக வைத்து அவர்கள் வளர்ந்தார்கள் என்றால் காங்கிரஸ் பேராய கட்சி பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தையே வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அப்போது இருந்த பொதுவுடைமை கட்சியும் மிக நன்றாக செழித்து வளர்ந்த காலம். இவைகளையெல்லாம் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு விடுதலை அந்த திராவிட இயக்கம் வளர்ந்தது சொன்னால் அதற்கு அவர்கள் கைமுதலாக இருந்த ஒரே ஒரு ஆயுதம் தமிழ் தமிழ் தமிழ். அந்த தமிழ் மொழியை வைத்துத்தான் திராவிட இயக்கம் அசைக்க முடியாத அளவிற்கு இந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. அப்பொழுது இருந்த தமிழ் எழுச்சியிலே இந்த பெயர்களை எல்லாம் அப்போது நமஸ்காரம் என்றுதான் சொல்வார்கள், வணக்கம் என்பதே கிடையாது. அக்ராசன் என்றுதான் சொல்வார்கள் தலைவரை. அது தலைவர் என்று சொல்லக்கூடிய சொல்லே அப்பொழுது காண்டிடேட் என்று சொல்வார்கள், அது வேட்பாளர் ஆகியது. இப்படி ஆயிரம் பெயர்களை எல்லாம் நெடுஞ்செழியன், மதியழகன், சிற்றரசு என்றெல்லாம் பெயர்களை மாற்றினார்கள். இப்படி ஒரு எழுச்சியை உண்டாக்கிய ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியிலே இடையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டது. தமிழ்நாட்டிலே தமிழுக்கு உதவ வேண்டும் என்று
போராடக்கூடிய அளவிற்கு ஒரு தெய்வு ஏற்பட்டது. 1993ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தமிழுக்கு முதன்மை என்று கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை ஏறத்தாழ 50 நாட்கள் தமிழறிஞர்கள் என் தலைமையில் நடந்து வந்தோம். அப்பொழுது நாங்கள் 3 முழக்கங்களை வைத்தோம். ஒன்று, தமிழா ஜாதியை மற, தமிழை நினை; தமிழா கட்சியை மற, தமிழை நினை; தமிழா மதத்தை மற, தமிழை நினை என்று மதம் ஜாதி கட்சி கடந்து தமிழா ஒன்று சேர், தமிழால் ஒன்று சேர், தமிழுக்காக ஒன்று சேர் என்ற முழக்கத்தை வைத்தோம். அந்த முழக்கத்தின் மொத்த வடிவமாக இன்று திகழக்கூடிய ஒரு மாபெரும் உழைப்பே தன்னை மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தில் வளர்ச்சியே தன்னை மூச்சாக கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் சொன்னால் அது திருமாவளவனை தவிர வேறு யாருக்கும் நான் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு தமிழுக்கு தமிழர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு அவர் இந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகளின் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு தமிழ் இயக்கம். இந்த விடுதலை சிறுத்தைகளின் இயக்கம் ஒரு தமிழ் இயக்கம். இந்த நாட்டிலே ஒரு தமிழுக்கு மறுமலர்ச்சி ஏற்படும் என்று சொன்னால் அது நமது இந்த விட்டு இன்று தொடர்ந்து இந்த பணியை எடுத்துச் செல்வது முன்னெடுத்துச் செல்வதற்கு நம்முடைய திருமாவளவன் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே என்னுடைய வணக்கத்திற்குரிய மதிப்புக்குரிய ஐயா சிபிஎம் பொதுவுடை கட்சியுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகிறார்கள். நாங்களாம் படிக்கின்ற காலத்தில் இங்கே ஆசிரியர்கள் எல்லாம் பொதுவுடை கட்சிகளிலே ஊறி போனவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஊட்டிய உணர்விலே தான் இந்த தமிழ் சமுதாயம் சமத்துவ சமுதாயம், சாதியற்ற சமுதாயம், மதத்திற்கு அப்பாற்பட்ட சமுதாயம். தமிழர்களே தமிழர்களுக்கு மதம் இல்லை, நம்முடைய தமிழர்களுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை. ஜாதி மதமற்ற மதம் இப்பொழுது சொல்கிறார்கள் மதச்சார்பற்ற என்று சொல்லக்கூடிய தமிழ் வழி வழியாகவே தமிழர்கள் மதச்சார்பற்றவர்களாக வந்திருக்கிறார்கள். வேறு என்ன கொள்கை என்று சொன்னால் பண்பாட்டு கருத்துக்கள் தான். நம்முடைய பண்பாட்டு கருத்துக்கள் வழியான கோட்பாடுகள் தான் நமக்கு நம்முடைய உன்னதமான ஒரு சிறப்பை ஒழிய எந்த மதத்தையும் சார்ந்து எல்லா மதவாரியாக திரட்டுவது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு அல்ல. பண்பாட்டு வழியாக ஒழுக்கம், அன்பு, நீதி, நேர்மை, அறம் இவைகள் தான் வாழ்வியல் கோட்பாடுகள். இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் தான் தமிழர்களுக்கு மறை. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், சங்கப்பாடல் சொல்கிறது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்புரைகள் என்று சொல்கிற பாடலிலே ஜாதியை பார்த்தா காதல் செய்தார்கள், ஜாதியை பார்த்தா திருமணம் செய்தார்கள். ஜாதியற்ற முறையில் தான் காதல் வளர்ந்தது. அதே போலத்தான் யாரும் ஊரே யாவரும் கேளு என்று சொல்ல தமிழன் உலகத்தை ஒரு பொதுமை நோக்கி உழைக்க தமிழன். ஆதியிலேயே இந்த உலகத்திலேயே மனித நேயத்தை பற்றி முதலிலே எடுத்து சொன்னவன் எங்கள் இந்திய நாட்டு கவிஞன் என்று சொல்லி அன்னை இந்திரா அவர்கள் ரஷ்ய நாட்டில் இருந்து ஒரு பெரிய உலக தலைவர்களுடைய மத்தியிலே உரைத்தார்கள் கடியன் பூங்குன்றனை பற்றி. அவர் தமிழ்நாட்டுக்காரர். ஆகவே யாரும் ஊரே யாரும் கேளு என்பதற்காக நம் தமிழ் மொழியை, நம் தமிழ் இனத்தை ஒதுக்கி வைக்க முடியாது. ஆகவேதான் நமது திருமாவளவன் அவர்கள் இன்று பெயர் மாற்றங்களை உருவாக்கினார். அந்த பெயர் மாற்றங்களை மிக அருமையான பெயர்களை சுற்றினார். பாவலன், உஞ்சையரசன், யாழ்ப்பாணன், தமிழ்மாறன், தமிழ் கதிர், வன்னி அரசு, தாமரை வண்ணன், நிலவழகன், எப்படி பாருங்கள், ஆற்றரசு, பாவரசு. இன்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெவ்வேறு. அவர் சொன்னார், இந்துத்துவா பெயர்களை மாற்றுவோம், இந்துத்துவா பெயர்களை மாற்றுவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று அறிவித்தார்கள். இதெல்லாம் மறந்து போன என்று அன்று திராவிட இயக்கத்தில் எப்படி எழுச்சியை உண்டாக்கினார்களோ அந்த எழுச்சியை நமது திருமாவளவன் அவர்கள் தன் கட்சியின் சபைகளில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான முறையிலே தமிழ் சமுதாயத்தை சாதி கடந்த மதம் கடந்த ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எழுச்சி தமிழராக நம்முடைய திருமாவளவன் என்று நினைத்து வருகிறார்கள். அந்த படையிலே இருக்கக்கூடிய உங்களோடு அன்புடைய நெஞ்சங்களோடு கலந்து என்னுடைய மிகுந்த தமிழ் தொண்டை உலகளாவிய அளவிற்கு 100 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கெல்லாம் நமது எழுச்சி தமிழர் என்ற பட்டமே உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக ஜெர்மனியிலே தான் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். என்னுடைய சுவாபம் என்ன என்று சொன்னால், எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு என்று சொன்னால் அதுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு திருமாவளவன். ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லி நான் என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு திருக்குறள் மாநாட்டுக்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம் மலேசியாவிற்கு. அப்பொழுது சிலம்பொலி செல்லப்பொன், அரவாரன், இப்படி மாபெரும்
அறிஞர்களுக்கெல்லாம் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம திருமாவளவன் மேடையிலே வந்திருந்தார். அப்புறம் அவர் சொன்னார், இன்று தமிழ் நாட்டிலே தமிழ் நிலை மிகவும் மட்டமாக போய்கொண்டிருக்கிறது, மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தை எழுதி சரியாக எழுதி கொடுங்கள் என்று சொன்னால் அதை கூட சரியாக எழுத முடியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் எல்லாம் முன்னே வந்திருந்தோம். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்ன திரும்ப இப்படி சொல்றாரு, அப்ப நமக்கெல்லாம் ஒரு பக்கம் திருத்த முடியாதா என்று நான் உடனே எழுந்து ஐயா, நான் அவர் இப்படி சொல்லீர்களே சரியா, இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை போன்று அமர்ந்திருந்த பொழுது எதிரே கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அந்த மாதிரி தமிழுக்குரிய மாதிரி நிலைமை இருக்கிறது, தமிழ் படிப்பவர்கள் நிலை, இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் உங்களை மாதிரி பின்னாலே அமர்ந்திருந்த அங்கேயும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகுந்த ஆதரவு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் என்னை பார்த்து கத்தினார்கள், உட்காரு உட்காரு என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கூட்டம் முடிந்தவுடனே என்னை சூழ்ந்து கொண்டு என்னை கடுமையாக தாக்க ஆரம்பித்து விட்டார்கள், தாக்க வருவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். உடனே திரும்ப என்னை அழைத்துக் கொண்டு அவர் நம்மளவர், அவர் கேட்டது நியாயம் என்று சொன்னார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு தன்மையை எல்லாம் மாறி இப்படி கேட்டு விட்டானே, இவனுக்கு என்ன செம்மொழி விருது கொடுப்பது என்று அவர் நினைக்கவில்லை. இங்கே செம்மொழி விருது என்று சொன்ன ஒன்று நான் நினைவு வருகின்றது. நாங்கள் செம்மொழிக்காக போராடினோம் வாஜ்பாய் காலத்திலே. அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் நம்ம திருநாவுக்கரசு அவர்கள், மாண்புமிகு திருநாவுக்கரசு அவர்கள். அவர்கள் தான் எங்களுக்கு அனைத்து செலவுகளையும் உருவாக்கி எல்லா இடங்களையும் எங்களை அமர வைத்து எல்லா உதவிகளையும் செய்தவர் இந்த நம்முடைய மாண்புமிகு திருநாவுக்கரசு அவர்கள். அவர்களுக்கு வேறு ஒன்றாக எங்களுக்கு இப்பொழுது தமிழன் எந்த கட்சியிலும் இரு, எந்த மதத்திலும் இரு, எங்கும் இரு, ஜாதியை போற்றாதே, மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, நாம் தமிழன் என்பதற்கு முக்கியத்துவம் கொடு. நாம் தமிழர்கள், நாம் யாரும் ஊரை யாரும் கேள்வி என்று சொன்னவர்கள். ஆனால் உலகம் ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்வோம், உறவு ஒன்று என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய உரிமையும் ஒன்றே என்பதை ஏற்க மறுக்கிறது இந்திய அரசு. இந்தியை சமஸ்கிருதத்தை புகுத்துகிறது. இந்துத்துவாவை, நான் ஒரு கடவுள் பக்தர் தான், அதற்காக இந்துத்துவா நான் மதம் கிடந்தவன். இந்து மதமும் என் மதம் அல்ல, எந்த மதமும் நம் மதம் அல்ல. தமிழர்கள் பண்பாட்டு கூறுகளால், பண்பாட்டு கோட்பாடுகளால் நாம் ஒன்றுபட்டவர்கள். நிறைய பேச வேண்டும், நேரமில்லை என்று கூறி இத்தகைய ஒரு உன்னதமான இன்னும் எத்தனையோ தமிழ் ஆண்டு கலைஞர் அவர்கள் செம்மொழி என்ற ஒரு பெரிய அந்த இதை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இந்த பேசூட்டி விழாவை பெயர் சூட்டுகிறவர்களுக்கு, நல்ல தமிழ் பேர் சூட்டுகிறவர்களுக்கு தங்க மோதிரம் அளிப்பேன் என்று சொன்னார். செயல் திறமை அளித்துக் கொண்டு வருகிறார். இப்படி எல்லாம் ஒரு உன்னதமான தமிழ் ஆண்டு, தமிழருக்கு 60 ஆண்டுக்குள்ள இருந்ததை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்தவரே திருமாவளவன் அவர்கள். அந்த திட்டத்தை கலைஞர் நிறைவேற்றினார். ஆனால் தமிழர் மக்களும் ஒரு மானங்கட்ட மக்களாக இருக்கிறார்கள், மன்னித்துக் கொள்ள வேண்டும். எவன் வந்தாலும் அவன் மக்களை சாஞ்சிடறான். இது எங்களுடைய உரிமை, இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று போராட வேண்டும். அந்த போராட்ட உணர்வு நமக்கு மங்கி இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து எழுச்சி தமிழர் தமிழ் உணர்வை, தமிழ்நாட்டு உணர்வை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். நான் 6 காண்டத்தை எழுதியிருக்கான், இப்போ இது 9 காண்டம் வந்திருக்கு. இதே மாதிரி இது 9வது காண்டம் சேது காப்பியம். 8 காண்டத்திலே ஒரு காண்டத்துக்கு 2500 பாட்டு. இது 9வது காண்டம். 20,000 பாட்டுக்கு வந்ததுக்கு இன்னும் 5 காண்டம் வரும். அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஐயாட்ட. இந்த வையக மனிதநேய மாட்சி காண்டத்தை ஐயா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் களத்திலே ஒப்படைத்து ஒரே ஒரு வெண்பாவோடு, ஒரு மொழி வைத்தே உலகாள்பு வேந்தர், ஒரு மொழி வைத்தே உலகாள்பு வேந்தர், வருவழி வந்த திருமாவளவா. ஐயா ஐயா திருமா உங்களை பற்றி அவர் போடுற, ஒரு மொழி வைத்தே உலகால் பூவேந்தர், வருவழி வந்த திருமாவளவா, அன்னை தமிழ்நாடு ஆதவன் போல் ஒளிர்ந்தே மன்பதை நீ மேலுயர வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. வணக்கம்.